நெறைய பேரு சொல்லுவாங்க, இந்த இடத்துல வந்து நீங்க தவறான இடத்துல பெட்ரூம் கட்டிட்டீங்க. ஸோ வந்து இந்த இடத்துல பெட்ரூம் இருக்கக்கூடாது. நீங்க இந்த இடத்துல வந்து ஆ ரெஸ்ட் ரூம் கட்டிட்டீங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கக்கூடாது அப்டின்னா, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு அத மாத்தி ஹால் நம்ம கட்டவும் முடியாதுல்ல? அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஹால்ல வந்து நீங்க தூங்குற இடத்த மாத்தி தூங்குங்கன்னு சொல்லிருவோம். அந்த பெட்ரூம் சரியில்லைன்னு வைங்க, ஓகே. பெட்ரூம் கண்டிப்பா தென்மேற்கு மூலை இழுவை இருந்துன்னா, அந்த பெட்ரூம்ல படுத்தா தூக்கம் வராது. அப்படி மீறி அவங்களுக்கு தூக்கம் வந்தா மிட் நைட்ல தான் தூக்கம் வரும். காலையில நேரமே வெள்ளனே எந்திரிக்க முடியாது. அந்த ம். பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிக்கலாம், 6 மணிக்கு எந்திரிக்கலாம். ஆனா எந்திரிக்கவே முடியாது. தென்மேற்கு குற்றம் வந்தா கண்டிப்பா காலையில நேரத்துல எந்திரிக்க முடியாது. அப்ப ம். அவங்க நேரம் கழிச்சு எந்திரிக்கும்போது பயங்கர சோம்பலாயிருவாங்க. ம். நேரத்துல எந்திரிச்சா தான் அவங்க சுறுசுறுப்பா இருப்பாங்க. எந்த ஒரு மனிதனுமே. புரியுதுங்களா? எப்பவுமே பிரம்ம முகூர்த்த வேலை 4:30 டூ 6க்குள்ள எந்திரிக்கணும். எந்த மனிதனா இருந்தாலும். ஆனா அந்த குற்றம் உள்ள வீட்ல வந்து அவங்களால எந்திரிக்க முடியாது. அதுக்கு அவங்களுக்கு என்ன வேணும், ஹால்ல வந்து படுக்கறக்கு நாங்க அரேஞ்ச் பண்ணி குடுப்போம். இந்த இடத்துல படுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு எனர்ஜி இருக்குது. ஒரு வீட்டுக்குள்ள நாங்க போறோம்ன்னு வைங்க, முதல்ல ம். 4ஆ பிரிப்போம். அப்புறம் 8ஆ பிரிப்போம். 8 பிரிவுகளாக பிரிச்சு தான் எங்க ஸ்டூடண்ட்க்கே நாங்க சொல்லி தருவோம். ஓகே, நாங்க ஓகே. வகுப்பு எடுக்கும்போதே. அந்த பிரிக்கும்போது அவங்களுக்கு வந்து நல்ல தூக்கமா வர்ற எனர்ஜி உள்ள இடம் எதுன்னு பார்த்து ஹால்ல இந்த இடத்துல நீங்க படுங்க. அதாவது ஒரு மனிதன் நல்லா தூங்குனா தான் அந்த வீடு ஃபுல் வாஸ்து இருக்குது. ஒரு ம். மனிதன் தூக்கமே வரலைன்னா, அந்த வீட்ல வாஸ்து இல்லைன்னு அர்த்தம். ஓகே, ஓகே, நல்ல ஓகே. அது எந்த வீட்ல ஒரு மனிதன் நல்லா தூங்குறானோ, அந்த வீடு வாஸ்து உள்ள வீடு. நல்ல ஆ. ஃபுல் வாஸ்து உள்ள வீடு.